கணியன் பதிப்பகம் சார்பாக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அன்னை தமிழ் கையேடு மூலமா உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயமே வீடியோவாக நம்ம கொடுத்துருவோம் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொது தேர்வு வினா எப்படி இருக்குது, எவ்வளோ மார்க்கில் கேட்குறாங்க, அது பேட்டர்ன் என்ன, அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல எந்த ஸ்டாண்டர்ட் பார்க்குறோம்னா நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்குரிய வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ 10th பொது தேர்வு கொஸ்டின், இது போன வருஷம் ஜூன் மாதத்தில் நடந்த கொஸ்டின் தான் இது. ஸோ ஜூன் அரசு வினாத்தாள், ஜூன் 2023 நடந்த வினாத்தாள் தான் இது. ஓகே, இதை பார்க்கலாம். என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல எவ்வளோ மணி நேரம் நம்மளுக்கு டைமிங் பாருங்கள். ஸோ 3 மணி நேரம் முன்னாடி 15 நிமிஷம் கொடுத்துருவாங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் 3 மணி நேரம் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும். எவ்வளோ மார்க்குக்கு? 100 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. தமிழ் தேர்வு 100 மதிப்பெண்களுக்கு எழுதுவீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி இதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாமே அச்சாயிருக்கா, பதிவாயிருக்கா, உங்களோடதுல எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும்? ஒன்று ப்ளூ, இல்லாட்டினா பிளாக், ரெண்டில் ஒன்று தான் யூஸ் பண்ணணும். ஓகேயா? நீங்கள் கோடு போடுறதுனா கூட என்ன கலரில் யூஸ் பண்ணணும்? அதே ஒரே பேனா தான். ப்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ தான், பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னா பிளாக் தான், வேறு கலர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேயா? ரைட். இது இந்த வினாத்தாள் எத்தனை பத்திகளை கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பத்திகளை கொண்டு இருக்குது. ஓகே, எத்தனை பத்தி? 5 பத்தி. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டு, 15 மார்க்கு. அப்போ 15 ஒன் வேர்டு இருக்கும். முதல் பத்தி பகுதி 1 எத்தனை? 15 ஒன் வேர்டு இருக்கும். ஓகேயா? அடுத்து ரெண்டாவது பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பிரிக்கிறாங்க. பிரிவு 1 பிரிவு 2 அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகே, ரெண்டாவது பத்தியில் பிரிவு 1 பிரிவு 2ன்னு பிரிக்கிறாங்க. எத்தனை மார்க்குக்கு இந்த ரெண்டாவது பத்தி இருக்குன்னா 18 மார்க்குக்கு இருக்குது. மொத்த மதிப்பெண்கள் இதில் எத்தனை? 18 மார்க்குக்கு இருக்குது. அதாவது 2 மார்க் கொஸ்டினே முதல்ல ஒரு 4, அப்புறம் ஒரு 5 பிரிக்கிறாங்க. அப்போ மொத்தம் 9 கொஸ்டின் இன்ட்டு 2 மார்க், அப்போ 18 மார்க். ஓகே, ஸோ இப்போ முதல்ல பாருங்கள், முதல் 4 இதில் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எத்தனை கொஸ்டின் நம்ம எழுதணும் அப்படின்னோம்னா 6க்கு 4 கொஸ்டின் நம்ம எழுதணும். 6க்கு எத்தனை கொஸ்டின் எழுதணும்? 4 கொஸ்டின் எழுதினா போதும். அதில் ஒன்று கம்பல்சரி கொஸ்டின், கட்டாய வினா. கண்டிப்பாக 21வது கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். மிச்சம் இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது மீதி 3 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது செயல், உரைநடை, அதை பொறுத்து இந்த இதில் இருக்குது. ஓகேயா? அடுத்தது எத்தனை கொஸ்டின் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நீங்கள் 5 கொஸ்டின் எழுதணும். 5 கொஸ்டின் எழுதணும். ஓகே, எத்தனை கொஸ்டின் இருக்குது அப்படின்னோம்னா 7 கொஸ்டின் இருக்குது. இதில் கட்டாயம் நல்லா இல்லை, ஏதாவது 5 நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, 7 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. எத்தனை கொஸ்டின் எழுதணும்? 5 கொஸ்டின் எழுதணும். அப்போ 2 மார்க் கொஸ்டின் மொத்தம் எத்தனை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 2 மார்க் கொஸ்டினை எழுதணும். சரியா? அடுத்தது பகுதி 3. இதில் எத்தனை மார்க் கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் உள்ள மதிப்பெண்கள் வந்து 18. பகுதி 3 எத்தனை பார்ட்டாக பிரிக்கிறாங்க, எத்தனை பிரிவாக பிரிக்கிறாங்கன்னா 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு பிரிவுலையும் நம்ம 2 கொஸ்டின் எழுதணும், ரைட்டா? இப்போ பிரிவு 1னா 2 கொஸ்டின், பிரிவு 2ல் 2 கொஸ்டின், பிரிவு 3ல் 2 கொஸ்டின், மொத்தம் 6 கொஸ்டின் எழுதணும் நீங்கள். ஓகேயா? எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 3 மார்க் கொஸ்டின். ஓகேயா? இப்போ மொத்தம் 3 மார்க் கொஸ்டின். அப்போ எத்தனை மார்க்கு? 18 மார்க் ஆயிடுச்சா? ரைட். இப்போ பகுதி 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்து எத்தனை கொஸ்டின் எழுத சொல்கிறாங்க? 2 கொஸ்டின் எழுத சொல்கிறாங்க, ரைட்டா? அடுத்தது பிரிவு 2ல் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதே 3 கொஸ்டின் கொடுத்து எத்தனை கொஸ்டின் எழுத சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின். அதில் 1 கம்பல்சரி கொஸ்டின். 34வது வினா வந்து கம்பல்சரி, 34 கட்டாய வினா. ஓகேயா? அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நம்மளுக்கு மனப்பாட பகுதி கொடுத்துருப்பாங்க. இது கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? அடுத்து பிரிவு 3, இதுலேயும் 3 கொஸ்டின் கொடுத்து 2 கொஸ்டின் எழுத சொல்கிறாங்க. ஓகேயா? அடுத்து பகுதி 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கொஸ்டின் எழுதணும் நீங்கள், ரைட்டா? 5க்கு 5 கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க. 5 இது என்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லது சாய்ஸில் இருக்கும். இது அல்லது இது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கட்டுரை, கடிதம் எல்லாமே இதில் தான் வரும் நம்மளுக்கு. ஓகேயா? அப்போ இதில் எத்தனை கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் இருக்கும். ஒன்றுக்கு எத்தனை மார்க்னா 5 மார்க்கு மொத்தம். ஓகேயா? அல்லது சாய்ஸில் எழுதணும், ரைட்டா? அந்த படத்தை பார்த்து சொல்கிறது, சேர்க்கை விண்ணப்பம், படிவம் ஏதாவது ஃபில் பண்ண சொல்கிறது, மொழி டிரான்ஸ்லேஷன், இது எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, இது இந்த வினா மட்டும், இது மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா இது. ஓகே, செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா இது. அடுத்தது பகுதி 5, கடைசி பகுதி. இது எத்தனை மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின். இதுக்கு எத்தனை மார்க் கொஸ்டின்? 8 மார்க் கொஸ்டின்.
எத்தனை கொஸ்டின் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் எழுதணும் ரைட்டா. இதுவும் அல்லது சாய்ஸ் தான் ரைட்டா. இது அல்லது இது, இது அல்லது இது, இது அல்லது இது அப்படின்னு எழுதணும். ஓகேயா. ஸோ இதுதான் மொத்த பேட்டர்ன். நம்மளோட 10th பப்ளிக் எக்ஸாமுடைய பேட்டர்ன் இதுதான். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டு எடுத்தீங்கன்னா 15 கொஸ்டின் எழுதணும், 15 ஒன் வேர்டு எழுதணும். 2 மார்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா எத்தனை எழுதணும்னா 9 2 மார்க் எழுதணும் இன்ட்டு 2 18. ஓகேயா, 15 எழுதணும். 3 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா 6 3 மார்க் கொஸ்டின் எழுதணும். 6 இன்ட்டு 3 அது எத்தனை 18. ஓகேயா ரைட். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா 5 கொஸ்டின் எழுதணும். 5 இன்ட்டு 5 25 கொஸ்டின். ஓகேயா. அடுத்து 8 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா 3 எழுதணும். 3 இன்ட்டு 8 24. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ மார்க் வரும் நம்மளுக்கு 100. ஓகே. ஸோ மொத்த மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்களுக்கு நீங்கள் வினா எழுதணும். ஓகே, ஆன்சர் எழுதணும். தேங்க்யூ.